மங்காத்தாவா கோட்டா? பிரேம்ஜி which is your favorite மூவின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுதான் நான் சொல்லணும், மங்காத்தாவா கோட்டா? மங்காத்தா தான். மங்காத்தாடா. ஓகே நெக்ஸ்ட். செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அண்ணா இந்த மாதிரி நீங்க அண்ணா கூட இருக்கும்போது மட்டும் இப்படிப்பட்ட டி-ஷர்ட்ஸ் போடுறீங்களே, பிளான் பண்ணி போடுறீங்களா இல்ல அதுவா நடக்குதா? இல்ல நான் நிறைய அந்த மாதிரி டி-ஷர்ட் வச்சிருக்கீங்க தெரியும். கை காமிச்சு பக்கத்துல இருக்கிறவங்கள கலாய்க்கிற மாதிரி. புரியுது. சோ அப்போ சும்மா ஆக்சுவலா கோட்டோட பிரஸ் மீட் அது. பிரஸ் மீட் அன்னைக்கு நான் வந்து போகிறதாவே இல்ல. ஆக்சுவலா டைரக்டரும் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் தான் மீட் பண்றதா இருந்தாங்க. நான் அண்ணனோட இருந்ததுனால சும்மா போனேன். அப்போ எடுத்த போட்டோ. ஆனா அவர் இல்லாம நீங்க இல்லாம அவர் படமே பண்ண மாட்டேங்கிறாரு. பிரஸ் மீட்க்கு எப்படி போவாரு அவரு? கரெக்ட் தான். நெக்ஸ்ட் மீம். அண்ணா இந்த போட்டோ எடுக்கும்போது உண்மையாலுமே நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மச்சி ஓபன் போட்டோ. அர்ஜுன் சார் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கலப்பா. ஆக்சுவலா பாம்பேல எடுத்தோம். பாம்பேல ஷூட்டிங். அப்போ மங்காத்தா போயிட்டு இருந்தது எல்லாரோடையும். ஆல்ரைட். அப்போ நைட் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் டைம்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்த போட்டோ. ஓகே நைஸ். நெக்ஸ்ட். இது எப்ப நான் நடக்கும்? அண்ணன் எப்ப எடுக்கிறாரோ அப்ப நடக்கும். ஆனா அது எப்ப நடக்கும்? இல்ல ஆக்சுவலா இப்போ நெல்சன் வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. நீங்க எப்ப நடிப்பீங்கன்னு கேக்குறோம் நாங்க. அது அண்ணன் டைரக்ஷன்ல வரும்போது எந்த ஹீரோ நடிச்சாலும் கூட நான் நிப்பேன். சோ பிரச்சனை இல்ல. சூப்பர். we are waiting for this combo. நெக்ஸ்ட். எத்தனை டைம் மங்காத்தா சொன்னீங்க மங்காத்தா மூவில? யோசிங்க. ஒரு வாட்டி தான் சொன்னேன். மங்காத்தாடா. ஆமா மங்காத்தாடா அந்த ஹைஸ்ட் நடக்கும்போது தலை வந்து பைக்ல வீலி பண்ணுவாரு. ஆமா ஆமா அப்போ சத்தம் பத்தல. சோ அப்போ அந்த ஹேக்கிங் பண்ணுவேன். சிக்னல்லாம் ஹேக் பண்ணி அடுத்ததான் வருது. ப்ரோ அந்த மீம் உண்மையாலுமே என்ன பார்த்துட்டு இருந்தீங்க இந்த ஸ்கிரீன்ல? அத சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா லேப்டாப் வந்து ஆஃப். ஓ ஸ்கிரீன்ல எதுவுமே இல்ல. இந்த ஷாட்ல லேப்டாப் ஆஃப். ஓகே. சும்மா அப்படி நடிக்கிறது தான். அப்படியே பயங்கரமா ஏதோ ஹேக் பண்ற மாதிரி. சரி நீங்க ஹேக் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர்னு இருக்கும்போது அதுக்கு ஏதாவது பிரயத்தனப்பட்டு பயிற்சி எடுத்தீங்களா? ஹேக் பண்றதுக்கு ஏதாவது கத்துக்கலாம்? அட்லீஸ்ட் இப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. எதுவுமே இல்ல. பட் நான் நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்து இங்கிலீஷ் படத்துல ஹேக்கர்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வேற லெவல்ல பெர்ஃபார்ம். நைஸ் நைஸ் நைஸ். வாய் இருக்குதுன்னு பேச கூட வேணாம். அப் நெக்ஸ்ட். மாநாடு மூவி லூப்ல மாட்டுனா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஒரு லூப் மாட்டுது, என்ன பண்ணுவீங்க? ஃளைட்ல போயிட்டு இருக்கீங்க, அந்த லொகேஷன் ரொம்ப டக்குன்னு லூப் முடிச்சா அங்க இருந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது, என்ன பண்ணுவீங்க அந்த சிச்சுவேஷன்ல? ரொம்ப போர் அடிச்சிரும். ஆக்சுவலா ஒரே நாள திரும்ப திரும்ப வாழ்ந்துட்டு இருந்தா போர் அடிச்சிரும். சோ அதுக்கு சிம்பு ஒண்ணு பண்ணுவாரு. அங்க அவரோட ஒரு அந்த லூப்பை பிரேக் பண்றது, அந்த லூப்பை பிரேக் பண்றதுக்கு சந்திரசேகர் அவரை காப்பாத்துறது தான் லூப் பிரேக் மாதிரி. சிஎம் காப்பாத்தணும். சோ அந்த மாதிரி என்ன எப்படி பிரேக் பண்ணணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு உங்க ஸ்டைல்ல எப்படி பிரேக் பண்ணுவீங்க? தெரியல, டைரக்டருக்கு தான் தெரியும் கதை எப்படி எடுக்க போறாங்க. ஒரு நிமிஷம் ஆபீஸ் ரூம் வாங்க சார்னு கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு லைட்டா ஏதாவது ட்ரீட் கொடுத்து உட்கார வச்சு மீட்டிங் நடக்காம அப்படி ஏதாவது பண்ணலாம் உங்க ஸ்டைல்ல, இல்லையா? பார்ட்டி கூப்பிட்டு போயிட்டு பண்ணலாம். கூல். அங்கேயா இருந்த இவ்வளவு நாளா என்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். இங்க தான் இருக்கேன். இந்த சிம்பிளுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்ன? why this? சோ இது வந்து ஆக்சுவலா வந்து சிம்பு வந்து அலை படத்துல பண்ணுவாரு. அவர் ஒரு படத்துல ஒரு கைல ஸ்டைல் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் படத்துல வந்து சிம்புன்னு சொன்னா புது ஸ்டைலே வரும் அப்படின்னு. ஆமா. செகண்ட் வந்து அந்த அதுல கட்டம். மூணாவது அலையில வந்து அலை அடிக்குது என்ன சுத்தி அலை அடிக்குதுன்னு பண்ணுவாரு. ஓகே. சோ நான் என்ன பண்ணா அவரோட மூணாவது படத்தோட ஸ்டைலையும் அவர் ஃபர்ஸ்ட் படத்தோட ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணி பிரேம்ஜி ஸ்டைலா மாத்திட்டேன். சூப்பர். நீங்க எந்த வயசுல இருந்து சிம்பு சாரோட ஃபேன்? நான் வந்து மன்மதன் படம் வந்து அப்போ யுவனோட அசிஸ்டன்ட் நானு. ஓகே. சோ ஸ்டுடியோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படம் பார்த்து அவரோட நேர்ல பழகி சிம்புவோட பேசி பழகி அவரோட கேரக்டர் புரிஞ்சு பயங்கரமான ஹியூமனா கனெக்ட் ஆயிருக்கீங்க. தீவிரமான ஃபேன் ஆயிட்டேன் மன்மதன்ல இருந்து. வாவ் வாவ். நான் அவரை வந்து தலைவா தான் கூப்பிடுவேன். ஆமா ஆமா ஆமா. நைஸ். மீம்ஸ் எல்லாம் முடிஞ்சா நண்பர்களே? ஆல் ஓவரா டன். அண்ணா நல்லா பாடுனீங்க, எங்களை என்டர்டெயின் பண்ணீங்க, மீம்ஸ்க்கான क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணீங்க. அடுத்து வந்து ஒரு டான்ஸ் ஆடாம விட்டா நல்லா இருக்காது. அதுவும் டான்ஸ் நம்ம ரெண்டு பேரும் அங்க ஆடணுமே லைட்டா. என் கூட நீங்க ஆடணும். சரி நான் இப்ப சொல்றேன். கோடி என் கூட ஆடுறது உங்களுக்கு சந்தோஷமா இல்ல மெரினா கூட ஆடுறது சந்தோஷமா? யாரு ஆடிடல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ்,
சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.